வந்திருக்கோம். என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வரும்போது அந்த ஊர் தலைவரை ஒரு யானை மிதித்து கொன்றுச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே நீங்கள் எந்த கிராமம் அப்படின்றத கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா போக போக அந்த கிராமத்தோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடிக்க மாட்டேன்ல? ஓகே. இன்றைக்கி மணி 10 ஆயிடுச்சு. 10 மணிக்கு நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விளாக் எடுக்கிறோம். எப்படி வருது என்ன ஏதுன்னு பார்ப்போங்க. இந்த மலைகளெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா 2-3 கிராமங்கள் இருக்குது. அந்த 2-3 கிராமங்களும் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஏன் நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்ஸ் தான். இந்த டீ எஸ்டேட்ஸுக்கெல்லாம் தாண்டி உள்ளே போக 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 நிறைய கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமங்கள் எல்லாமே யானை காடுகள். அண்ட் இதுக்குள்ளே இல்லாத விலங்குகளே இல்லை. நிறைய டைம் புலியும் கிராசிங் இருக்கும். அண்ட் யானை, கரடி, அப்புறம் காட்டு மாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த லைனில் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம போக போகிறோம். இந்த வீடியோவில் யாராவது ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. அது உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆசை, அந்த சேஞ்ச் நம்ம லைஃப்பில் வந்திருக்கு. அதனால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். இன்றைக்கி போகிற கிராமம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை பேர் சொல்லாதீங்க நண்பா, அப்புறம் எல்லாருமே அங்கே போயிடுறாங்க, அவங்களோட நிம்மதி போயிடுது, அங்கே போய் ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளை மாதிரி எக்ஸ்ப்ளோரர்ஸை கூட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதனால் யாராவது வர மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மள மாதிரி பியூரான ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும் இந்த பக்கமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இல்லைனா இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அண்ட் வைல்டு அனிமல்ஸை முக்கியமாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் உடச்சி போடுற ஒவ்வொரு கிளாஸும் அதனுடைய கால்லையோ ஏதாவது ஒரு இதில் பட்டு அதனுடைய லைஃபே அப்படியே சேஞ்ச் பண்ணிடுது. இப்போ நான் வர வழியில் ஒரு குரங்கு பார்த்தேங்க. அந்த குரங்கு ஒரு கையில் நம்ம நம்மளுக்கு கையில் அப்படின்னா அது ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் அவங்களுக்கும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் தான். பட் அவங்களா பண்ண ஆக்சிடென்ட் கிடையாது, நம்ம அவங்களுக்கு க்ரியேட் பண்ண ஆக்சிடென்ட். ஸோ ரோட் சைடில் யாருமே அனிமல்ஸுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணாதீங்க. ஏன்னா அது காடுகளுக்குள்ளே இருக்கிறத சாப்பிட்டு காடுகளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு சேஃப்டி. நீங்கள் ஒன்ஸ் வெளியில் வந்துச்சுன்னா அந்த காரில் போகிறவங்க, வண்டியில் போகிறவங்க ஏதோ அவங்க தான் தானம் தர்மம் பண்ணுற மாதிரி எப்படி அதுக்கு போடுறாங்க. அதை எடுக்கிறதுக்கு ஓடும்போது பின்னாடி வர வண்டியில் அடிபட்டுருது. ஸோ அதனால் கையோ காலோ இந்த மாதிரி போயிட்டு அதனுடைய எப்படி சொல்கிறது, உங்களுக்கே தெரியும்ல, ஒரு உறுப்பு நம்மளுடைய உடம்புல இருந்து துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வச்சு அதனால் மேனேஜ் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த குரங்கு பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சிம்பத்தட்டிக் ஆகிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபீலிங்காக இருந்தது. ஒரு கவரை ஓப்பன் பண்ணுது, அதுவும் ரோட்லேயே தாங்க இருந்துச்சு. ஒரு கவரை ஓப்பன் பண்ணுது, ஒரு கையிலையும் ஒரு வாயிலையும் கடிச்சதை ஓப்பன் பண்ணுது, இன்னொரு கையை யூஸ் பண்ணவே முடியல.
அதை எப்படி எடுத்து எப்படி சாப்பிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் யோசிச்சு பார்த்தேன். அண்ட் உடஞ்சி போன பாதி கையோடு அதில் அந்த கவருக்குள்ளே தொலைவும் போது இப்படி மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சுங்க. ஸோ இதுதான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஃபீட் பண்ண வேண்டாம். நேச்சர் இருக்குது, அவங்கள வந்து பேம்பரிங் பண்ணிக்கும், ஃபீட் பண்ணிக்கும், எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. நம்ம தேவையில்லாமல் நல்லது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நினச்சி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வேணாம். அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி ஏரியாவில் ட்ரை பண்ணும்போது ரெஸ்பான்சிபிளாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக காசியஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் தேவையில்லாமல் இல்லீகல் ஆக்டிவிட்டி லைக் குடிக்கிறது இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு இந்த நேச்சரோடு வச்சிடாதீங்க. ஏன்னா திருப்பி அது கொடுக்குற அடியை நம்மளால் தாங்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம போகிற கிராமத்தை அப்படியே பார்த்துடலாம். ஸோ முக்கியமாக உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும் தாங்க இந்த கேமராவே இந்த பக்கம் திருப்பினேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் நம்மளுக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன சிவா ஆச்சு, ஏன் நண்பா போடுறதில்ல, வீடியோஸ் எல்லாம் ஒன்றுமே காணும், நான் பழைய வீடியோஸே திருப்பி பார்க்குறேன், எனக்கு புது வீடியோஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிங்க. எனக்கு உண்மையிலுமே அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதையும் தாண்டி இந்த விஷயம்லாம் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. அதுதான் இன்றைக்கி நான் மறுபடியும் விலாகை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் சஜஷன் கேட்டிருப்பேன். அண்ட் உங்களோட அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த பிளானெல்லாம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துட்டு அப்படியே வெளியில் போயிடலாம் அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களுடைய மோட்டிவேஷன் தான் என்னை அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கீழே வந்து ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் ஏதோ சம்திங் அந்த ஏரியாவில் இருக்கும். அந்த ஹைப் அப்படின்ற பட்டனை ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணும் அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தேன், ரைட்? ஸோ அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் பண்ணி நம்மளுடைய சேனலை வந்து முன்னாடி கொண்டு வாங்க. அண்ட் வீடியோஸ்லாம் நல்லா போகட்டும். அப்போ தான் நிறையா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாமே உங்களை வந்து சேரும். நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா 2-3 ரோடெல்லாம் பிரியும். ஆனால் அதில் நம்ம போகக்கூடாது. அதுக்கு அப்படியே இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ஒன்று மேலே போகுது. ஐ மீன் ஒரு பாதை ஒன்று மேலே போகுது. யாராவது இருந்தாங்கன்னா ஏதாவது கைட் பண்ணுவாங்களா, இல்லை கூட வருவாங்களா, ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அப்புறமா என்ன ஏதுன்னு பார்ப்போங்க. இன்றைக்கி தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்பவும் போல் எங்கே போனீங்கனாலும் இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது ட்ரெக்கிங் போகிற டிஸ்டன்ஸை பொறுத்து 1 லிட்டரோ 2 லிட்டரோ எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மற்ற திங்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே நோ ப்ராப்ளம் தான். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏதாவது எனர்ஜி பார்ஸ் இருந்ததுன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு இது பழகி போச்சு, அதனால் நான் எப்படியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஓகே, இதெல்லாம் பண்ணியோ இல்லை கரடியோ வந்து தோண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கரையான்லாம் இருந்ததுன்னா, இல்லை தேன் கூடு இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கரடி இதெல்லாம் தோண்டி பார்க்கும். இல்லைன்னா பண்ணி ஏதாவது தோண்டி இருக்கும் பாருங்க. நிறைய இடம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் அதனால் வந்தது தான். ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா எல்லாம் தோண்டி விட்டுருக்கு. இதெல்லாம் ஈவினிங் டைமில் நைட் டைம்லலாம் வந்து எதையாவது ஒன்று தொலைவது தான். சாப்பாடு தேடி தொலைகிட்டு இருக்குங்க. அப்போது வர்றது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் விலங்குகள் வர தடம் மாதிரி தான் தெரியுது. ஏப்பா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு என் வாய்ஸ் நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தை நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்மக்கிட்ட என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு. எல்லாமே வாங்கி ரெடி பண்ணேங்க. அப்படியே எல்லாமே எப்படி சொல்கிறது, சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. என்னால் மறுபடியும் மீண்டு வர முடியாது, இதை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு தாங்க நினச்சேன். பட் ஆண்டவனுடைய அருளாலையும் உங்களுடைய அன்பாலையும் எப்படியோ ரெடியாகி அடுத்த ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் சொன்னது தான், நீங்கள் எல்லாமே நல்லா எடுக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய சவுண்டு மட்டும் எங்களுக்கு ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது, வாய்ஸ் ஒழுங்காக இல்லை, ஆடியோ நல்லா கிளாரிட்டியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் ஹோலி லேண்டோடைய ஒரு மைக். ஓகேங்களா? ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் அதை தான் வாங்குகிறாங்க. நம்ம நியூவாக லான்ச் ஆன ஒரு மைக் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால அதை அப்படியே வாங்கியிருக்கோங்க. பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தை கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது எனக்கு. இது வந்து இந்த ஹோல் கிராமத்தோடைய ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு கிராமம். இதை தாண்டி ஒரு 3 கிராமங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கான்க்ரீட் போட்டிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற பிளேஸுக்கு ஏன் போடலை அப்படின்றது தெரியல.
ஊர் மக்கள் கும்பிட்ற ஒரு கடவுள் இந்த இடத்துல தான் இருக்காங்க. இது வந்து ஒரு கோவில் தெரியும்னு நினைக்கிறேன். படையெல்லாம் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மக்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் அவங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அண்ட் இந்த வெளியில் எப்போ வேணாலும் அனிமல்ஸ் இருக்கலாம், இருந்தாலும் அப்படியே தைரியமாக போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் கவர் பண்ணல, வேணாம் லேடிஸாக இருந்ததுனால அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். சரி ஓகேங்க. இந்த மரத்தில் இருக்கிற அந்த இலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. கலரை பாருங்களேன் என்ன கலரில் இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலாக காஞ்சு போன ஒரு இலை மாதிரியே இருக்குல்ல, ஆனால் அழகாக இருக்குது. ஆனால் இது காயில் இந்த மரத்தோடைய ஒரிஜினல் கலரே அதுதான், இந்த இலையோட ஒரிஜினல் கலரு. இந்த ஏரியாவில் யானையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பல மரங்கள் இருக்குது. இது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் பல மரங்களாக தாங்க இருக்குது. என் கிராமத்துலேயும் நிறைய பல மரங்கள் இருக்குது. அதனால் யானைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சீசனுக்கு கரெக்டாக அப்படியே இங்கே உள்ளே வந்துடுது. அப்போ தான் ஒரு சில அசம்பாவிதங்களும் நடந்துடுது. இது வந்து டீ எஸ்டேட்டு தான், பட் இருந்தாலும் பல மரங்கள் நிறையா இவங்க வச்சுருக்குறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹில்ஸில் ஒரு ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளே போவோம். பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினச்சா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட எப்படி கேட்போம், முடிஞ்சா அவங்க பேசுனா. அண்ட் இதுக்கு கீழே போன ஒரு கிராமம் இருக்குது, அண்ட் இதில் போன ஒரு கிராமம் இருக்குது. அண்ட் இந்த கிராமம் என்ன கிராமம் அப்படின்னா அதனுடைய பேர் வந்து சுண்டப்பட்டி அப்படின்ட்டுருக்கு. இது வரைக்கும் ஓரளவுக்கு இவங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை இந்த மாதிரி மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுவரை கிடைக்குது. இதுக்கு கீழே போகும்போது கிடைக்கிறதில்ல. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டீப்பான இடத்துல மற்ற கிராமங்கள்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது சின்னதாக வேணும்னா அவங்க நீங்கள் வந்துடலாம். இதுக்கு கீழே போனால் ஒரு கிராமம் இருக்குது, அங்கே தான் நம்ம ஆல்ரெடி போயிருப்போம். அண்ட் இதுக்கு கீழே இந்த பக்கமாக போனோம்னா இங்கே ஒரு கிராமம் இருக்குது. ஸோ பார்ப்போம். இங்கே பப்ளி மாஸ் ஒன்று புதுசாக வந்திருக்கு. எங்கடா இருக்க? இதுதாங்க பப்ளி மாஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பப்ளி மாஸ் பழம். யாரும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இது பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப செமையாக இருக்குங்க. சரி சரி, நடந்தால் போகணும். கூவக்கரை இந்த வழியில் போகணுங்களா? இந்த வழியில் போனால் கூவக்கரைன்னு மேலே ஒன்று இருக்குங்களா? 6-7 குடும்பம் இருக்காங்க. சரி சரி சரிங்கண்ணா. அவங்க தான் இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு அங்கேயே இருக்காங்களா? சரி சரிங்கண்ணா. நீங்கள் என்ன இங்கே வேறு வேலைக்கு போவீங்களா இல்லை விவசாயம் தாங்களா? எஸ்டேட் வேலைக்குங்களா? நாங்கள் அன்றைக்கி வரும்போது இந்த ஜானகி பாட்டின்னு நினைக்கிறேன், ஜானகி அவங்க யானை மிதிச்சு கூட இறந்துட்டாங்க. அந்த அன்னைக்கு தான் கரெக்டாக நாங்களும் வந்தோம். அப்போ தான் வந்தோங்கண்ணா. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கிராமங்கள் இருக்குனாங்க. சரி, நாங்கள் இந்த மாதிரி நிறைய மலை கிராமங்களுக்கு போவோங்க. அதனால் அப்படியே இந்த சைடு இருக்குது. என்னங்கண்ணா? ஜமுனாரை, அட்டடி, கீழ்குப்பு, மேல்குப்பு, சரிங்கண்ணா. அப்புறம் கோழித்துறை இதெல்லாம் இன்னுமே இந்த மாதிரி மண் வீட்டில் தான் எல்லாம் மண் வீட்டில் தான் இருக்காங்க. சரி சரிங்கண்ணா. அங்கே ரோடு வசதியெல்லாம் இருக்குங்களாங்கண்ணா? ரோடு வசதியெல்லாம் இருக்குது. அங்கே ரோடு வசதி இருக்குது. இருக்குது. இங்கே மட்டும்தான் நம்ம கிராமம் மட்டும்தான் வசதியில் விட இந்த ஒரு இடம் மட்டும். சரி சரி சரிங்கண்ணா. இப்போ தான் ரோடாக போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வெறும் மண் தடம் தான் இருக்குதா? ஆமாம், இனி ஃபுட்பாத் போடுவாங்க. சரி சரி சரி. அப்போ இன்னும் 2-3 மாதத்தில் வந்தால் போட்டாங்கன்னா எல்லா வண்டியும் வரல. சரி சரிங்கண்ணா. இப்போ கீழே இருக்கிறது விவசாயம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இந்த வழியாக ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஆமாம். சரி சரி சரிங்கண்ணா. சில சமயம் தூக்கிட்டு தான் போகணும். அதான் இங்கே ரோடு வந்துருச்சுன்னா வண்டியில் வந்ததுன்னா நீங்கள் வண்டியில் ஏற்றிட்டு போயிடலாம். சரி சரிங்கண்ணா. காப்பி, குருமிளகு இதாச்சுன்னா வண்டியில் கொண்டு போயிடலாம். வேறு என்ன விவசாயம்லாம் பண்ணுவீங்கண்ணா? வராங்களா? பேஸ்ட் வேலைக்கு போகிற இப்போ விவசாயம் ஒன்றும் இல்லை. காப்பி, டீ இருக்குது, காப்பி இருக்குது, குருமிளகு இருக்குது. அப்புறம் இந்த மூட்டை மிளகா, பெரிய பெரிய மிளகா. ஆமாம்மாங்கண்ணா, பெரிய மிளகா. அது கிலோ 130 120 விற்கும். சரி சரிங்க. அதுதான் நான் போட்டுருக்கேன். சரி சரி சரிங்க. அப்போ இந்த வனவிலங்குகளுடைய தொல்லையெல்லாம் இல்லைங்க? அதெல்லாம் தொல்லை இல்லை, இருக்குது. எந்த தொல்லை இல்லை. எருமை வரும், சிறுத்தை, புலி எல்லாமே இருக்கும். புலி வரைக்கும் வருதுங்க. ஆனால் ஊருக்குள்ளே வர்றதில்லை. சரி சரி சரி. அது காட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். சரி சரி சரிங்க. நீங்கள் இது இல்லாமல் வேறு எந்த தொழிலுக்கும் போக மாட்டீங்க?
வேற எந்த வேலைக்கும் போக மாட்டீங்க? ஆஹா. இந்த மாதிரி போனால் எஸ்டேட் வேலைக்கு. எஸ்டேட் வேலைங்க. அதில் என்ன நம்ம சொந்த வேலையை பார்த்துக்குவீங்க. சரி சரிங்க. முன்னாடி இங்கே தேனெல்லாம் எடுக்க போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் போவீங்க? அது வந்து குறும்பஸ் தான் எடுப்பாங்க. குறும்பர்ஸ் தான் எடுப்பாங்க. சரி நம்ம சரி. இருளஸ் எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தொழில் தெரியாது. சரி சரி. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தொழில் தெரியும். சரி சரி. அவங்க தான் பாறையில் 1000 அடி 2000 அடி பாறையில் கயிறு போட்டு ஏறி எடுப்பாங்க. வருஷம் எடுப்பாங்க. சரி சரிங்க. நம்ம ஆளுகளுக்கு அந்த தொழில் தெரியாது. அப்போ நம்மளுடைய பாரம்பரிய தொழில்னா விவசாயம் மட்டும்தான்? விவசாயம் மட்டும்தான். ஃபஸ்ட்டில் வந்து என்னென்னா இந்த தென்னை, ராகி, மக்காசோளம் இந்த மாதிரி விதைச்சிட்டு இருந்தாங்க. சரி சரிங்க. இப்போ யாரும் செய்யறதில்லை. இப்போல்லாம் கூலி வேலைக்கு போயிடுறாங்க. சரி சரிங்க. இப்போ காட்டு விவசாயமே பண்ணுறது இல்லைங்க. சரி சரி. அது போக இப்போ யானை தொழில் ஜாஸ்தி. அது ஏதாவது நம்ம வெள்ளம் போட்ட டைமில் வந்து எல்லாம் அழிச்சிருங்க. இப்போ யானை சாப்பிடாத பொருள் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி டீ செடி, காஃபி செடி போட்டால் ஒன்றும் பாதிக்காது. வருஷம்னா அது ஒரு காசு கிடைக்கும். சரி சரி. யானை எதுவும் சாப்பிடாது. வேறு வாழை போட முடியாது. மக்காசோளம் இந்த மாதிரி ராகி இந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ண முடியாது. கீழ் சொன்ன மூலியமாக எங்களுக்கு காசு கொடுத்தாங்க. 5000 கொடுத்தாங்க. அந்த காட்டெல்லாம் அழிச்சிட்டு விதையும் அவங்களே கொடுத்தாங்க. அவங்க அந்த 5000த்துக்கு எதுவும் வாங்கலை. நீங்களே விளைச்சி நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க. சரி சரி. அது போக பென்சிங் 85,000 கொடுத்தாங்க. அதுக்கு ஃபென்சிங், அதாவது எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போகிறதும் கொடுத்தாங்க. பென்சிங் கொடுத்தாங்க. சரி சரிங்கண்ணா. அவங்க உதவி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்மளால அது வளர்க்க முடியல. ஏன்னா இந்த யானை தொல்லைனால முடியல. ஃபென்சிங்கெல்லாம் சமாளிக்க முடியாது. யானை அமுத்திடும். சரி சரி. எங்கே நம்ம கம்பி கட்டியிருக்கோமோ அந்த போஸ்ட் உடச்சி உள்ளே வந்துடும். பயங்கரமான அறிவாளியாக தான் இருக்கும் போல. சரி சரி. இப்போ நம்ம வந்து இதுதான் எஸ்டேட் மெயினெல்லாம் எஸ்டேட் வேலைக்கு தான் போவாங்க. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒரு ஆளு தான் சொந்த வேலை பார்ப்பாங்க. மற்றெல்லாம் எஸ்டேட் வேலை. சரி சரி சரி. இங்கே கரடி இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் யாரையும் தொந்தரவுலாம் பண்ணுறது? இது வரைக்கும் தொந்தரவு பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க புலி இதெல்லாம்? நான் கண்ணார நிறைய டைம் பார்த்துருக்கேன். பக்கத்துக்கே போயிருக்கேன். ஓ சரி சரி சரி. அது எங்களை பார்த்து போயிடும். சரி சரி சரி. ஏதோ 100க்கு ஏதோ ஒரு ஆளை வந்து இப்போ ஏதோ நம்ம இந்த பக்கமாலே ஒருத்தரை பாதிச்சு பண்ணல. சரி சரி சரிங்க. கரடி வந்து கடிக்கவோ எதுவும் செய்யலை. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். சரி சரி சரிங்க. ஒன்றும் பாதிப்பில்லை. நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அது வந்துச்சுன்னா நம்ம எந்த தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அது பாட்டு போயிடுங்க. நம்ம மிரட்டவோ ஏதோ கல்லுகள் எடுத்து அடித்தோம்னா அது எதிர்த்து வரும். அதான் யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணியிருந்தாலுமே இன்னொருத்தர் அப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பக்கமாக யாரும் அந்த மாதிரி அந்த அம்மாவை மட்டும்தான் முதல் தடவை 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஏதாவது நடந்ததுனாங்க. அது இந்த அம்மா எப்படி தெரியுங்களா? காலையில் செல்லு வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. இப்படியே அலோன்னு பேசிகிட்டே போவாங்க. இது பக்கத்தில் இருந்துருக்கு. சரி சரி சரி. டக்குன்னு பிடிச்சிச்சு. வேறு தப்பு ஒன்றும் இல்லை. யானை பிடிக்கணும்னு பிடிக்கல. இந்த மாதிரி யதார்த்தமாக போய் மாட்டினது. சரி 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 சரி. ஆனால் மேக்ஸிமம் யானையெல்லாம் நம்ம போகும்போது சவுண்டு கேட்டால் அது ஒதுங்கி போயிருந்தா ஒதுங்கி அதுதான் காட்டு மிருகங்களுக்கு வந்து நம்ம அது கரெக்டாக தெரியும். அதான் நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அந்த மிருகம் எங்களை எந்த ரட்சியும் பண்ணாதுங்க. இதே வழியில் நைட்டில் போகலாம் வரலாம். ஒன்றும் பண்ணாது. இங்கே இந்த சுண்டப்பட்டியில் மொத்தம் எத்தனை வீடுங்கண்ணா இருக்கும்? 30 குடும்பம் இருக்கும். சுண்டப்பட்டியில் மட்டும் 30 இருக்கீங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு 6-7 குடும்பம் இருக்காங்க. கீழேங்கண்ணா அங்கே ஒரு 7 குடும்பம் தான் இருக்காங்க. 7 பேர் தான் இருக்காங்க. 22 குடும்பம் இருந்தாங்க. அவங்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க. யாரும் தொல்லைனாலே அவங்க விவசாயமெல்லாம் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்னு கிளம்பிட்டாங்க. உங்கள் பேருங்கண்ணா? செல்வா. கவர்மெண்ட்டோட எல்லா சலுகையும் வருதுங்களா? இப்போ ரேஷன்ல இருந்து இந்த மாதிரி ரேஷன்ல கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இங்கேயே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இங்கேயே இருக்குங்க. உங்களுக்கு ரேஷன் கடைங்கன்னா கொஞ்சம் பண்ணீங்களா? கோழிக்கரைங்க. அங்கேருந்து வண்டியில் கொண்டாந்து இங்கே இறக்கி கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே பெங்களூரில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. சரி சரிங்கண்ணா. இந்த ரோடு வந்தனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக? ரொம்ப ஈஸிங்க. அதுதான் ஏன்னா ரொம்ப கஷ்டம். 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் வெட்டியிருக்காங்க. ஆமாம். சரி. இதில் நீங்கள் சேர்ந்து வெட்டினீங்களா இல்லை முழுசாக கவர்மெண்ட் தான் வெட்டிங்க? அவங்களே வண்டி கொண்டாந்து வெட்டிட்டாங்க. சரி. அம்மா யாரும் எங்கள் ஊருக்காரர் யாரும் கூப்பிடவே இல்லைங்க. அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களே செஞ்சுட்டாங்க. சரி. ஏன்னா சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலைன்ட்டு போட்டு அது அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லைங்க. இது கவர்மெண்ட்லேயே அவங்க வெட்டிட்டாங்க. சரி. ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக வாழ்றீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க. ஆளு சண்டை போடுறது அந்த மாதிரி எல்லாம் எந்த ரசியும் இல்லை. எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, சாப்பிட்றாங்க, இருக்காங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஊர் தலைவர் அந்த மாதிரி இருக்காங்களாங்கண்ணா? இருந்தாங்க, அவர் இறந்துட்டாரு. சரிங்க. இப்போ யாரும் எடுத்து வைக்கல, அந்த மாதிரி தரவில்லை, யாரும் இல்லை. சரிங்க. இருந்தாலும் அந்த மாதிரி அவங்க பார்த்த மாதிரி இவங்கள அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. வர்றது இல்லைங்க. இங்கே வர வழியில் ஒரு கோவில் ஒன்று பார்த்தேங்க. ஆமாம். அது எப்பவுமே விசேஷம் இருக்குங்களா இல்லை எந்த நாளில்? வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு விசேஷம். என்ன கிழமையில வைப்பீங்கண்ணா? சித்திரை மாதத்தில் விசேஷம் வைப்பீங்க. சரி. சித்திரையில் தானே இந்த பழப்பழ சீசன்லாம் வருங்க. ஆமாம். அந்த டைமில் தான் வைப்பீங்க. சரி. இங்கே மேலெல்லாம் போயிருக்கீங்களா? இங்கேங்களாங்கண்ணா? மேலெல்லாம்
போகலைங்களா? வாங்க கூட்டி போய் காமிக்கிறேன். பேசுனீங்களாங்கம்மா? இல்லை நானே என்னத்துக்கு பேசுறது. ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். இல்லை நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. உங்கள் பேர்? ரக்ஷிதா. எத்தனாவது படிக்கிறீங்க? பால்வடி. பால்வடி எங்கே? இது இங்கே தான். ஓ, இதுலேயே படிக்கிறாங்களா? சரி சரி சரி. ஓ, இங்கே அங்கன்வாடியே இருக்குங்க. ஸ்கூலில் எங்கே போகணுங்கம்மா? ஸ்கூல்னா மாமரம் குஞ்சப்பனை. குஞ்சப்பண்ண ஸ்கூலுக்கு தான் போகணுங்க. ஹை ஸ்கூல்னா குஞ்சப்பனை. இப்போ வந்து இங்கே ஒரு 5வது வரைக்கும் தான் மாமரத்தில் படிச்சிருக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க. இங்கேருந்து காலேஜ் எல்லாம் போயிருக்கிறாங்க. டிகிரி முடித்த பிள்ளைங்கள ஒரு 6-5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. சரி சரிங்கம்மா. அவங்களே இப்போ இங்கே தான் இருக்காங்களா இல்லை? அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. பாதி பேர் கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க. சரி சரிங்க. பாதி பசங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரி சரி சரி. இப்போ உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. டெவலப் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து விவசாயம் பண்ணாதான் முடியல. ஏன்னா குரங்கு தொல்லை ஜாஸ்தி. குரங்கு, யானை. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் விவசாயம் எல்லாம் பண்ணாங்க. இப்போ அது முடியாது. நம்ம வேலை செஞ்சாதான். அதாவது நீங்கள் இந்த எஸ்டேட் வேலைக்கு தான் போய்க்கணும். எஸ்டேட் வேலைக்கு தான் போகணும். ஃபர்ஸ்ட்னா சொந்தத்துலேயே விவசாயம் செஞ்சு அதுலேயே சாப்பிட்டாங்க. இப்போ வந்து அது முடியறது இல்லை. ஏன்னா குரங்கு தொல்லை ரொம்ப. குரங்கு நாசம் பண்ணிருங்க எல்லாத்தையும். ஐயோ, வீட்டில் சாப்பாடு செஞ்சு நம்ம இப்படி திரும்பி பார்க்கும்போது அது தூக்கிட்டு போயிடும். ஓ சரி. அதுதான் தொல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் காட்டு விலங்கெல்லாம் வீட்டுக்கு வரல. இப்போ எல்லாமே வீட்டுக்கு வருது. ஃபர்ஸ்ட்டுனா இங்கே பலாப்பழம் இருந்துச்சு, கொய்யாப்பழம் இருந்துச்சு, ஆரஞ்சு, எல்லா பழ வகையும் இங்கே இருந்துச்சு. ஆனால் குரங்கு வரலைங்க. இப்போ என்னன்னாக்க இந்த வண்டியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் அந்த குரங்கு அதை கொடுத்து அதை பழக்கமாயிருச்சு. அதனால தான் வீட்டில் இருக்கிற சாப்பாடு, அரிசி, பருப்பு எல்லாம் தின்னுட்டு போகும். எல்லாமே சாப்பிட்டு இதுக்குள்ளேயே அத்தனை பழம் இருந்துச்சு. ஒரு குரங்கு வரலைங்க. ஆனா காடுதான் காட்டுக்குள்ள இருந்து கூட குரங்கு வீட்டுக்கு வரல. ஏன்னா இந்த பழக்கம் எல்லாம் வண்டியில போறவங்க செஞ்சனாலதான் அந்த மாதிரி கண்டிப்பா வருது. தீனி வந்து காட்டுல இல்லை. அதனால என்ன பண்ணுதுங்கன்னா அதுக்கு வயிற்றுக்கு வேணுங்களே. அதனால வீட்டுல இருக்கிறத வந்து சாப்பிடுது. சரிங்கம்மா, பார்த்துட்டேன். வேற ஏதாவது சொல்லணுங்களா? வேற ஒன்றும். சந்தோஷமா இருக்கிறோம். சரி, ஓகே. எங்களுக்கு இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் தார் போட்டு கொடுத்தா கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நம்ம இங்க இருந்து நீங்க வந்த வழி பார்ப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி. ஏன்னா அந்த நேரத்துல வந்து அங்க எருமைங்கெல்லாம் நிறைய அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்குது. பிள்ளைங்க போவாங்க வருவாங்க. வண்டி இது அந்த எருமைக்கு தான் கொஞ்சம் பயம். அது இல்லாம பிள்ளைங்க வந்து வண்டினாக்க வண்டியிலே போய் ஸ்கூல்ல இறங்கிக்குவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்க கூட்டிட்டு போற பிள்ளைங்க எல்லாம் வந்து அங்க ரோட்டு தாண்டும் போது கொஞ்சம் பயமா இருக்குது. அது ஒண்ணுதான். மற்றபடி தார் போட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுலயே வண்டி வந்துடும் தார் போட்டா. நீங்களே பார்க்கலாம் அங்க இருந்து கீழே. சரிங்கம்மா. சரி பார்த்துட்டு சரிங்க. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு. இந்த ரோடு ஒன்று மட்டும்தான். ஏன்னா ஒரு மாசமாக இருக்கிறாங்க. நம்ம திடீர்னு வண்டி பிடிச்சி தூக்கிட்டு போக முடியாது. இப்போ நம்ம வந்து 4 பேர் சேர்ந்து தான் அதை கட்டி தூக்கிட்டு தான் போகணும். உடம்பு சரியில்லைனாலும் சரி, இது பிரசவ இதாக இருந்தாலும் சரி, அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து யாரையும் கேட்க வேண்டியதில்லை. நம்ம ஃபோன் பண்ணால் கூட ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி நம்ம அர்ஜென்ட்டுக்கு கொண்டு போகலான்னு. அதை தான் நமக்கு முக்கியமாக வேணும். அது இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. சரிங்க. கண்டிப்பாக வந்துடுங்கம்மா. சரிங்க. சரி, வரேங்கம்மா. சரிங்க. ஸோ உங்களுடைய வீடெல்லாம் இன்னும் அப்படியே தகரத்துலேயும் ஓட்லேயும் தான் போட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் கட்டின வீடு. கவர்மெண்ட் அப்போவே ஓட்டில் தான் கட்டி கொடுத்துச்சு. அப்போவே கட்டின வீடு. சரி. ரொம்ப வருஷம் ஆச்சு. 80 வருஷம் பக்கம் இருக்கும் இந்த வீடு. சரி. எல்லாம் அழிஞ்சு போச்சு பாருங்க. அதுதாங்கண்ணா. இப்போ இது மறுபடியும் வீடு கட்டி தர மாதிரி ஏதாவது இப்போ இந்த எலெக்ஷனில் கட்டி தருவாங்க. இந்த எலெக்ஷனில் ரோடுனால தான் நிறுத்திட்டாங்க. சரிங்க. வண்டி உள்ளே வரனால ரோடு கொண்டு வந்து இறக்கி கட்டி. சரிங்க. உங்களுக்கு அப்போ ஓடெல்லாம் எடுத்துட்டு மேலே டர்ஸ் வீடு போட்டுருவாங்க. ஆமாம், இதெல்லாம் பிரிச்சிருவாங்க. எழுதி கொடுத்துருக்கீங்களா ஏதாவது? இனிமேல் தான் எழுதி கொடுக்கணும். வருவாங்க, இந்த எலெக்ஷனுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க. என்ன யாராருக்கு என்ன வீடு வேணுமோ அது வேணும் நம்ம எழுதி கொடுத்தோம்னா போட்டு கொடுத்துருவாங்க. சரி. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி அரசாங்கம்லாம் உங்களுக்கு எல்லா சலுகையும் மேக்ஸிமம் பண்ணிடுறாங்க. எல்லாம் செய்கிறாங்க. சரிங்க. இப்போ லோனு வேணாலும் வாங்கலாம். எவ்வளோ லோனும் வாங்கல கட்டணும். மாதம் நீங்கள் அதை திருப்பி கட்டுற மாதிரி. ஆமாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இலவச சேவைகள் அப்படின்னு நிறையாவே வருமேங்கண்ணா. அதெல்லாம் தரமாட்டாங்க. இதெல்லாமே பழைய வீடு தான். அதுக்கு தச்சமத்தில் கட்டி கொடுத்தாங்க. இதைங்களா? ஆமாம். ஆனால் எல்லாமே கல் வச்சு தான் கட்டியிருக்கீங்க. ஆமாம், கல் வச்சு தான் கட்டியிருக்கீங்க. சரி. அது கவர்மெண்ட்டு தான். அதுவும் கவர்மெண்ட் தான் இப்போ கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த தகரம் எல்லாமே கவர்மெண்ட். இதில் வந்து நம்ம சொந்தத்தில் வாங்கி போட்டது. இந்த மேலே இருக்க தகரம் நீங்கள் சொந்தமாக மேலே ஓடு தான் போட்டு கொடுத்தாங்க. சரிங்க. கவர்மெண்ட் வீடுக்கு இந்த மாதிரி ஓடு தான் போட்டு கொடுத்தாங்க. சரிங்க. தகரம் எல்லாம் இவங்க சொந்தத்தில் வாங்கி போட்டோம். அப்படி தான் வாங்கி போட்டுக்கிட்டீங்க.
ஓடெல்லாம் கையில் உடஞ்சி விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் தகரத்தை வாங்கி அடிச்சுக்கிட்டீங்க அப்படியே? ஆமாம், தகரம் வந்து இது ஒரு 800 700 இப்படி ஒரு ஷீட்டு. ஒரு ஷீட்டு. சரி சரி சரிங்க. அது இவங்க சொந்தமாக வாங்கி அடிச்சு. சரி சரி. இதெல்லாம் பழைய வீடு தான். இதெல்லாம் நீங்களே கட்டின வீடு? இதெல்லாம் சொந்தமாக கட்டின வீடு, அவங்கவுங்க கட்டிக்குவாங்க. அதான் ஃபுல்லாக மண்ணெல்லாம் அப்படியே? ஆமாங்க, வெறும் மண் செவரு தாங்க. அதுதான் எங்களுக்கு ரோடு பிரச்சனைனால தான் இப்படி ஆகி போச்சு. சரி சரிங்க. ஏன்னா நீட்டாக வீடு கட்டியிருக்கலாம், என்னமோ பண்ணியிருக்கலாம். அதான் இந்த ரோடு ஆடவங்கத்தில் எல்லாம் முடிச்சிருவாங்க பாருங்க. 3 மாதத்தில் உங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்களா? மேட்டுப்பத்தில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எல்லாம் போய் பார்த்தோம். சரி சரி. அவங்களும் வந்தாங்க இங்கே ஊருக்கு வந்து பார்த்துட்டு அவங்க, அப்புறம் கலெக்டர் அம்மா, அப்புறம் தாசில்தார் இவங்கெல்லாம் வந்தாங்க. சரி சரி. வந்து எல்லாம் பார்த்து சரி ரோடு கொடுத்துடலாம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ரோடு போட்டு கொடுத்தாங்க. பரவாயில்லைங்க. ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் அரசாங்கத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயங்க. அவெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி எனக்கு நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான். ஆமாம், ஏன்னா நிறைய கிராமங்களுக்கு அவங்க கரண்ட் வசதி கொண்டு வந்தது இல்லாமல் இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த மலைப்பகுதியில் ஏறி வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். அவங்க எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லா வசதிகளும் செஞ்சு தராங்க. அதனால் அரசாங்கத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணுங்க. நம்ம அந்த மாதிரிங்களா? இந்த காதி இப்போ 2 மாதம் இப்படி அதுக்கு நல்லா கேட்டுட்டு தான் இருந்துச்சு. சரி சரிங்க. இப்போ ஏதாவது விலங்கு வந்துச்சுனாலும் ஏதோ மிருகம் வந்துச்சுன்னா இப்போ நமக்கு தெரியாது, கண்ணில் பார்த்து ஓடணும். கண்ணில் பார்த்து தான் ஓடிக்கணுங்க. ஏதாவது ஆஸ்பத்திரி ஏதாவது போனீங்களாங்கண்ணா? ஆஸ்பத்திரி போனேன், மேட்பிளே காது ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டேன். அப்போ அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், காது கழுவணும், 5000 ரூபா செலவாகுனாங்க. அப்போ அந்த டைமில் கையில் காசு இல்லை. சரி சரி சரி. மருந்து 475 ரூபாய்க்கு மருந்து கொடுத்தாங்க. அது ஊற்றி இருக்கிறதும் கெட்டு போச்சு. ஓ, மருந்து ஊற்றி இருக்கிறதும் கெட்டு போச்சுங்களா? ஓரளவு கேட்டுருந்துச்சு. சரி சரிங்க. இப்போ சுத்தமாகவே கேட்கறது இல்லை. ஓஹோ, எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க? மேற்பங்க காரமடை ரோட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ப்ரைவேட் இல்லைங்களா? இல்லை, கவர்மெண்ட் ப்ரைவேட்டு தான். அவங்க காசு கேட்குறாங்க. அதில் போட்டு இப்போ சுத்தமாகவே கேட்குறது இல்லைன்றீங்களா? சுத்தமாக கேட்குறது இல்லை. சரி சரி சரிங்க. யார் எதுவும் பேச, இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு என்னமோ எங்கேயோ பேசுகிற மாதிரி தான் கேட்கும். ஓ, ரொம்ப தூரமாக பேசுகிற மாதிரி எங்கேயோ, அது நல்லா தெளிவாக தெரியாது. சரி சரி சரிங்க. என்னமோ ஒரு அப்படியே ஒரு சவுண்டு, அது ஏதோ ஒரு கோவைக்குள்ள இருந்து பேசுகிற மாதிரி, கொஞ்சம் தூரத்துலேருந்து பேசுகிற மாதிரி தான் கேட்குங்க. நல்லா தெளிவாக நமக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க நமக்கு நல்லா கேட்குறது இல்லை. சரி சரிங்க. என் பையன் வந்து இன்றைக்கி எல்லா வேலையும் செய்கிறான். டிவி அவனே உற்பத்தி பண்ணுறான். சரி சரிங்கண்ணா. போர்டு வாங்கிட்டு வந்து அவனே செட் பண்ணி எல்லா வீட்லேயும் போய் செட் பண்ணி கொடுத்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு உதவியும் பண்ணுறாங்க. ஆள் இருக்கு. சரி சரி. இப்போ போன மாதத்தில் வந்தார், எங்கள் வீட்டில் வந்து படுத்து ஒரு நைட் இருந்துட்டு, நீ துடியலூர் வந்துருங்க, நான் மிஷின் வாங்கி கொடுத்துறேன்ட்டார். சரிங்கண்ணா. சரி, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதுதான் நம்ம குறை சொல்லுங்க. கரெக்டு தானே. உங்களுக்கு இந்த அளவு உதவிகள் கிடைக்குதுங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு இனி அந்த உதவிகளே கிடைக்க மாட்டேங்குது. அவர் எனக்கு சொந்தம் இல்லை, அவரே இருக்கிறது மைசூரில் இருக்காரு. ஒரு பழக்க வழக்கத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு பையன் மாதிரி நமக்கு. சரிங்கண்ணா. எங்கள் பெத்து வளர்த்த பையன் மாதிரி. சரி சரி. வரும்போது எல்லா துணிமணி கொண்டாந்து கொடுப்பா, காசு 1000 2000 கொடுத்துட்டு போவா. சரிங்கண்ணா. பரவாயில்ல. இப்போ அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்காதீங்க, வந்துருங்க, நான் மிஷின் வாங்கி கொடுத்துறேன்ட்டேன். ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்களும் இருக்காங்க. நம்ம தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சா நிறைய மக்கள் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் இருக்காங்க. நாங்கள் சித்திரை மாதத்தில் பெரிய பண்டிகை பண்ணுவோம். சரி சரிங்கண்ணா. இங்கே கடலை வெட்டி பண்டிகை பண்ணுவீங்களா? 3 நாள் பண்டிகை. சரி சரிங்க. திங்கள், செவ்வாய், புதன். சரிங்கண்ணா. 3 நாளைக்கு இங்கே பண்டிகை பண்ணுவோம். சித்திரை மாதத்துக்கு தான். சித்திரை மாதத்துலைங்க. ஓ, இதெல்லாம் என்னங்கண்ணா குழி? இதெல்லாம் இது கரடி தோண்டி தான் இந்த மாதிரி எல்லாம் குழி எடுக்கிறது. சரி சரி சரிங்கண்ணா. எதுக்காக இது தோண்டுது? இதுக்குள்ளே மண்புழு இருக்குது. மண்புழு இருக்குங்க. அது எந்த இடத்துல இருக்குன்னு அது இப்படியே காது வச்சு அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்த தோண்டிடுமாம்மா. சரி சரி சரிங்க. அந்த பூசி ஒன்று சவுண்டு வந்து கரடி காது கேட்குதுங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கும். சரி, தோண்டி எடுத்து சாப்பிட்ருவோம். இந்த தேன் இதை எல்லாமே எடுத்து சாப்பிட்ருங்களா? தேனும் சாப்பிட்ருங்க. தேன் சாப்பிட்ருவோம். சரி சரி சரி. மரத்துல இந்த மரத்து மேலே ஏறி போய் கையை விட்டு எடுத்து சாப்பிட்ருவோம். கல் சந்திலே மண்ணுக்குள்ள இருந்தாலும் சாப்பிட்ருங்க. ஒரு இது சாப்பிட்றது பிடிச்சதுக்கு எல்லாம். சரி சரிங்க. காங்கிரீட் போட்டு கொடுத்தாங்க. சரிங்கண்ணா. இப்போ பஞ்சாயத்தில் போட்டு கொடுத்தாங்க அது? ஆமாம், பஞ்சாயத்தில். ஓ, இந்த கிரவுண்டு. சரி சரி சரிங்கண்ணா. இங்கேயும் கோவில் இருக்கு. இங்கே தான் சித்திரை மாதத்துக்கு செய்வோம். அங்கே முன்னாடி இருக்கிறது காவல் தெய்வங்களா? சித்திரை மாதத்தில் தான் செய்வோம். ரெண்டும் ஒரே டைமில் செய்வோம். சரி சரிங்க. ரெண்டும் ஒரே கடவுளுங்களா, வேற சாமிங்களா? அது வந்து கருப்பராயன், இங்கே அம்மன் கோயில். அம்மனுங்க. கருப்பராயன் அப்படின்னாலே மேக்ஸிமம் நம்ம வந்து பாதுகாப்புக்காக அங்கே வச்சுக்குவோங்க. சரி சரிங்க. அங்கே வச்சுருக்கோம். இதுதான்
அரசாங்கம் இங்கே இருக்கிற பஞ்சாயத்து இங்கெல்லாம் வந்து இங்கே தான் சாப்பாடுலாம் செஞ்சு. சரி சரிங்கண்ணா. கடை வெட்டு எல்லாமே இங்கே தான் பண்ணுவீங்க. சரி சரிங்கண்ணா. சித்திரை மாதத்தில் என்ன கிழமையில பண்ணுவீங்கண்ணா? சித்திரை 1-2. சித்திரை 1-2 அந்த மாதிரி முன்னாடியே பண்ணிடுவீங்க? முன்னாடியே. சரி சரி சரி. நிறைய இங்கே செட்டெல்லாம் போட்டு. வெளியில இருந்தாலும் ஆட்கள் வருவாங்களா? வெளியில இருந்தாலும் வருவாங்களா? வெளியிருந்து ஆள் வருவாங்க. சரி சரிங்கண்ணா. ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிராம மக்கள் மட்டும்தான் அது சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் வெளியிருந்து ஆள் இங்கே வருவாங்க. வந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? எல்லாத்துக்கும் யாரும் தானே இருக்குது. சரி சரி சரிங்கண்ணா. இங்கே அப்பா இங்கேன்னு பார்த்தாங்கன்னா ஏரியில் கவர்ந்தா சிறுமுக பவானி சாகர். அது பவானி சாகருங்க? ஆமாம். சரி சரிங்கண்ணா. அதே குஞ்சப்பனை கிராமம் அதான் அங்கே தெரியுது பாருங்கள். ஓ, இது குஞ்சப்பனை கிராமங்களா? ஓ, இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல தெரியுறது வந்து குஞ்சப்பனை அப்படின்ற ஒரு கிராமம். ஆக்சுவலாக குஞ்சப்பனை அப்படின்றது வந்து கூந்தல் பனை மரம் இருக்கு இல்லைங்கண்ணா? பனை மரம் இருக்கு இல்லைங்க, கூந்தல் பனைன்னு சொல்லுவோம். அதனுடைய பேர் தான் நம்ம முன்னாடி இருந்ததுங்க. அப்புறம் காலப்போக்கில் மாறி 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 குஞ்சப்பனைன்னு மாறிடுச்சுங்க. அதான் அந்த ரோடு தாங்க. இதான் இந்த ரோடு தான் இங்கே வருது. ஓ, இந்த ரோடுங்க இந்த இடத்துல தெரியுது. அப்படிமா நம்ம ரொம்ப சுற்றி தான் வரணுமாங்கண்ணா? பக்கங்களா இது? இது ரொம்ப கொஞ்சம் சுற்று பக்கம் பக்கம். அது பக்கம், இது கொஞ்சம் சுற்றி தான் போகணுங்க. ஆனால் இதெல்லாமே கவர்மெண்ட் இடத்துல தாங்க இருக்குது ஏங்கண்ணா? எல்லாம் இது ஃபாரஸ்டோடைய ஏரியாவில் இருக்குது. அந்த பக்கத்தில் வந்து தனியாரோடைய இடம், எஸ்டேட்டோட இடம்ன்றதுனால அதில் போட முடியாதுங்க. அதனால கவர்மெண்ட் இதில் போட்டு விட்ருக்காங்க. அதில் ரோடு தர மாட்டேன்ட்டாங்க. சரி சரி சரிங்கண்ணா. இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து சொன்னாங்க நீங்கள் வனக்குழுக்கு சேரணும். நாங்கள் 128 பேர் சேர்ந்துருக்கோம். வனக்குழு இல்லைங்களா? சரி சரிங்கண்ணா. இப்போ சேர்ந்து அவங்க வந்து இப்போ ரோடு கொடுத்துருக்காங்க. காற்றோட நெல்லிக்காய், சீவக்காய் இந்த மாதிரி பொருள் எடுத்து நீங்களே விற்றுக்குங்க. அதுக்கு எந்த அப்சேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி சரி சரிங்கண்ணா. அதே இந்த குஞ்சப்பனையில் முன்னாடி இந்த ஒரு கடை இருக்கு பாருங்க. கடை இருக்கு, எல்லாம் மூலிகை பாட்டு பொருள் எல்லாம் விற்கிறாங்க. சரி சரி. அது நீங்களாக தான் அங்கே வச்சு விற்றுக்குவீங்க? சரி சரி. தேன், கடுக்காய், சீவக்காய் இதெல்லாம் வச்சு சீமாறு இதெல்லாம் எடுத்து நம்ம செய்யலாம். சரி, யாரும் காட்டுக்குள்ளே போகிறது இல்லைங்க. காட்டுக்குள்ளே ஆனால் நீங்கள் போகலாம். போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்கு. ஆனால் நீங்கள் போகிறதில்ல. அந்த இதுல நீங்கள் இந்த தோட்டத்து வேலைக்கு போய்க்குவீங்க. அது பிரச்சனை இல்லை. போனோம்னா 450 ரூபா சம்பளம். 450 ரூபா தராங்களா? சரி சரிங்கண்ணா. ஷர்ட்டில் எந்த கஷ்டம் இல்லை. சரிங்கண்ணா. 7 நாள் வேலைனாலும் வேலைக்கு கொடுப்பாங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்ண்ணா செய்வீங்க? காலையில் 9, 9, 10 ஆயிரும். நம்ம வேலை செய்யும்போது 10 மணி ஆயிரும். சரிங்கண்ணா. ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு அங்கே பேர் எல்லாம் எழுதுவாங்க. பேர் சொல்லிட்டு நம்ம காட்டுக்கு போகணும். சரி சரிங்க. போயிட மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. 1 மணி நம்ம மறுபடியும் வேலைக்கு போயிடணும். சரிங்கண்ணா. போயிடணும். அப்போ 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் வேலை செய்யும். 5 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க. இப்போ ஆம்பளையாலும் பொம்பளையாலும் எல்லாருக்குமே 400 ரூபா, ஆம்பளைக்கு 450. 450ங்க. சரி சரி. ஆனால் என்ன எல்லா நாளும் வேலை இருக்குங்க? எல்லா நாளும் வேலை இருக்கும். சரி சரி. இப்போ நான் வந்து எஸ்டேட்டில் வந்து எனக்கு வந்து ஆசாரி வேலை செய்வேன். ஓ, ஆசாரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி சரி. 700 ரூபா தராங்க ஒரு நாளைக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு. சரி சரி சரிங்க. இந்த கதவு நலவு இதெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பீங்க? சரி சரிங்கண்ணா. இப்போ நிறைய இடத்துல என்ன அப்படின்னா வேலை இருக்குங்க, ஆனால் சம்பளம் 300 ரூபா, 250 ரூபா. காசு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது வந்து அண்ணதம்பி அவங்க 4 பேர். சரி சரி பிரிச்சுட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஒருத்தர் சம்பளம் கொடுத்துருவாரு, ஒருத்தர் சனிக்கிழமை கொடுத்துருவாரு. சரி சரி. எத்தனை ரூபாய் சம்பளம் வேலை செஞ்சிருந்தாலும் அப்போவே கொடுத்துருவாங்க. 10 ரூபா பேலன்ஸ் நிற்காது. சரி சரி சரிங்க. ரெடி காசு. அதனால உங்களுக்கு எல்லா செலவுகளும் எல்லா வசதிக்கும் எல்லாமே சரியா இருக்கு. வாரத்துக்கு 2 பேர் வேலை செஞ்சா 5000 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு வாரத்துக்குங்க 2 பேர் வேலை செஞ்சா 5000 ரூபா சம்பாதிக்கலாம். சரி சரி சரிங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு போக்குவரத்து இதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் கரெக்டாக வேலைக்கு போகணுங்க. அதுதான் சும்மா சோம்பேறி நம்ம வீட்டில் உட்காந்தோம்னா கிடைக்கும். நான் சும்மா இருக்க மாட்டேன். வேலை இல்லைன்னா காட்டுக்கு போனால் அங்கே காப்பி கையில் இருக்குது. காப்பி எல்லாம் சேகரித்து வச்சிருக்கேன். இப்போ 80 கிலோ வச்சுருக்கேன். அதை கொண்டு அந்த இதில் விற்றுருவீங்களா? இல்லை, அவங்களே இங்கே வியாபாரி வந்து வாங்கிட்டு போயிடுவோம். வியாபாரி வந்து வாங்கிக்குவோம். உங்களுக்கு கிலோ எவ்வளோன்னு வாங்கிக்குவாங்க? 400 ரூபாய்க்கு இப்போ போயிட்டுருக்கு. 400 ரூபாய்க்கு. சரி சரி சரிங்க. இனி போக போக ஒரு 10-50 ரூபாய் ஆகுங்க. இப்போ கீஸ்டோன் உங்களுக்கு உள்ள வர்றது இல்லைங்க? கீஸ்டோன் வாங்குறாங்க. சரி சரிங்க. கீஸ்டோனும் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து கீஸ்டோனுக்கு தான் பெரும்பாலும் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பண்ணியிருக்காங்க. காப்பியோ இது காப்பி மட்டும் எடுப்பாங்க, மற்ற பொருள் எடுக்க மாட்டாங்க. சரி சரிங்க. பஞ்சு எடுப்பாங்க, குருமிளகு எடுத்துக்குவாங்க கீஸ்டோனில். சரி சரி சரிங்க. அதான் இப்போ இந்த கோத்தகிரி, நீலகிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கீஸ்டோன் தான் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நிறைய பேர்த்துக்கு நிறைய உதவிகள் பண்ணாங்க. அதுதான் ஓஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதான் அப்படி நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லாவே அதான் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் முன்னாடி இருக்கிறனால நிறைய உதவிகள் ஈஸியாக கிடச்சிருதுங்க. இப்போ இந்த வெள்ளரிக்கோமை மாதிரி, இது வெள்ளரிக்கோமைன்றது இது கீழே தானே போகும், இந்த மலையில கீழே போகும்.
இது பிளாக் தண்டர் இந்த இங்கே ஓ இது பிளாக் தண்டருங்களா இது முன்னாடி அந்த பெரிய பெரிய பில்டிங் மாதிரி தெரியுதுல பிளாக் அதே தண்டருங்களா Black Thunder. சரி சரி சரிங்க ஓ இந்த இடத்துல இருக்குது இப்படி நடந்து போகலாம் அதான் அதே கொஞ்சம் மிஸ்ட் இருக்கனால நல்லா தெளிவாக தெரிய மாட்டேங்குது தெரியல ஆனால் அதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளாக் தண்டர் அந்த லைன் அது வண்டியில் வந்துட்டு போகிற லைன் அது அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது இல்லைங்கண்ணா அது கல்லாறு அந்த இது வந்து கல்லாறு ரோடு சரி சரி சரிங்கண்ணா ஊட்டி குன்னூர் ஊட்டி அப்படி போயிடும் அப்படி போயிருங்க ஆனால் நம்ம போக போகிற கிராமம் வந்து இந்த மலைகளுக்கு அந்த பக்கமாக இது இருக்குது வந்து காலேஜ் இது காலேஜுங்களா எந்த காலேஜ் காலேஜ் அப்புறம் இந்த ஜாம் கம்பெனி சரி சரி சரிங்க ரெண்டுமே அதில் இருக்குது ஓ அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குங்க ஆமாம் அதனால தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு காடுகளாக இருக்கனால தான் யானைகள் அதிகமாக இருக்குதுங்க அப்போ அந்த வெள்ளரி கோம்பைக்கு ஈஸியாக யானை வந்துடுதுங்க அங்கே இது மாதிரி இருக்குங்க வெள்ளரிக்கோம்பை ஊர் மாதிரி இல்லை இந்த மாதிரி காடு ஆகிப்போச்சு எல்லாம் மரம் வளர்ந்து சோலை ஆகிப்போச்சு சோலைங்க ஒரு 95 ஏக்கர் இருக்குது பட்டாலேண்டு 95 ஏக்கருங்களா 95 ஏக்கர் சரி 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 யாரும் விவசாயம் பண்ண முடியாமல் அது அப்படியே கிடக்கு அப்படியே இந்த மாதிரி காடாகி போச்சு சரி சரி இப்போ இங்கே சுண்டப்பட்டிக்கு எத்தனை ஏக்கருங்கண்ணா இருக்கு 22 ஏக்கர் இருக்குது 22 ஏக்கர் 30 குடும்பத்துக்கு 22 ஏக்கரா இருக்கு நம்ம வந்து ஒரு ஆளுக்கு 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா இப்படி பிரித்து வச்சிருக்கோம் கொஞ்சம் தான் இருக்குது எங்களுக்கு பூமி சரி 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 மொத்தம் அவ்வளோதான் இருக்குது இடம் ஆனால் நீங்கள் காடுகளுக்குள்ள வேணும்னா எல்லாமே இந்த சீமார் எடுக்குது தேன் எடுக்குது மேபி ஏதாவது வேணும்னோட எடுத்துக்கலாம் காடுகளுக்குள்ள போய் எடுக்கலாம் அதான் சொல்லிட்டாங்க நீங்கள் எது போய் எடுங்க நீ கொண்டாந்து விற்றுக்குங்க சொல்லியிருக்காங்க ஆனால் பத்திரமா இருந்துக்கோங்க ஆமாம் ஏதாவது போய் கரடியோ யானைகிட்ட மாட்டிட்டா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அதுதான் இப்போ இந்த ரோடுக்கே வந்து இங்கே ஏதோ மரம் போயிடுச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நாம தான் பாதுகாத்து வச்சுக்கணும் மரம் ஏதாவது ஒருவேளை யாராவது வெட்டிட்டாங்கன்னா நம்ம அது பார்க்கணும் உடனே தகவல் கொடுக்கணும் ஓ ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்கும் இப்போ செய்ய மாட்டாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியில் அந்த மாதிரி திருட்டு வேலைகள்லாம் நடந்துருக்குங்க இப்போ யாரும் இல்லை அதான் இப்போ தான் எல்லா இடத்துலையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லைங்க அப்படியே திருடினாலும் கொண்டு போக முடியாது எந்த பக்கம் போனாலும் பிடிச்சிருவாங்க செக் போஸ்ட் எல்லாம் இருக்குதுங்க இப்போ இந்த திருடுங்கனால பூரா செத்து போயிட்டாங்க அவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க சரி சரிங்க காட்டுக்குள்ளே திருடுற வேலைக்கு அந்த மாதிரிக்கு எல்லாரும் செத்து போயிட்டாங்க சரி 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 இப்போ யாரும் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்களே நம்பிக்கை நம்ம வந்து அவங்களே நம்புகிறோம் அவங்க நம்மளும் நம்பிக்கையாங்க கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக ஏதோ ஒரு புதுசு ஒருத்தர் யாராவது வந்தால் கூட தகவல் சொல்லணும் அவங்க ஊருக்குள்ளே இந்த மாதிரி வந்துட்டு போயிடறாங்க நம்ம தகவல் சொல்லிடுறோம் சரி 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 நல்லது அந்த இடத்துல இந்த பழங்காலத்தில் வரைஞ்ச பாறை ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் கேள்விப்பட்டோமேங்கண்ணா இருக்குது அது ரொம்ப உள்ளே போகணுங்க இப்போ பார்க்கல போகலாங்களா இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு 10-20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு இந்த லாஸ்ட்டில் அந்த அது வரைக்கும் எழுதியிருக்கும் அதில் சரி சரிங்க எழுத்துனா எழுத்து மாதிரி தெரியாது ஓவியங்கள் மாதிரி இருக்குங்க ஏதோ அந்த பரம்பரை காலத்தில் இது பண்ணியிருக்காங்க முனிவர் மாதிரி சரி சரி எலும்பு கூடு மாதிரி அப்படியே ஒவ்வொரு சித்தங்களை அப்படியே வரைஞ்சிருக்கு சரி சரி இங்கேருந்து பார்த்துட்டு அந்த கடைசி போய் போயிருந்தோம்னா இங்கே பார்த்தோம்னா நமக்கு மறந்து போகுது ஞாபக சக்தி ஓ சரி 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 இப்போ அங்கே பார்த்துட்டு இங்கே வந்து அந்த லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அந்த 20 அடிக்குள்ளே நம்ம மறந்துடுவோம் ஓ அந்த இடம் அப்படி இருக்குங்களா இல்லை நம்மளுக்கு மறந்துடுங்களா இடத்துல ஏதோ இருக்கும் ஏதோ ஒன்று இருக்குங்க அந்த மறதி வந்துடுது இப்போ அந்த 20 அடி தான் 20 அடி நம்ம இங்கே பார்த்துட்டு அங்கே போனோம்னா இங்கே பார்க்குறது மறைஞ்சு போயிடும் சரி சரி சரிங்க அப்போ அங்கே போயிட்டு சரி அந்த கடைசி நம்ம என்ன பார்த்தோம் இங்கே வந்து இதே மாதிரி கன்சர்ன் ஆகி வெளிநாட்டுக்காரங்கள்லாம் வெள்ளைக்காரங்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி எல்லாம் ஃபோட்டோ கேமரா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இனி அது கண்டுபிடிக்கலைங்க சரி சரி சரிங்க டீஸ்டோன்காரங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. சரி சரிங்க. வெளிநாட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்து அவங்க கேமராவோட போய் எல்லாம் எடுத்து, அப்புறம் இந்த பாறை மேலே தேன் எடுக்கும்போது அதே கேமராவில் எடுத்தாங்க. சரி சரி சரிங்க. எப்படி எடுக்கிறாங்க, எப்படி தீ வைக்கிறாங்க, தேன் எப்படி இறக்குறாங்க, இதெல்லாம் எடுத்தாங்க. யாரும் இல்லை, நீ பார்க்குறேன்னா வாங்க போய் பார்க்கலாம். போகலாங்களா? கூட்டு போறீங்களா? இந்த பல மரங்கள்ல நீங்களே வச்சதுங்களாங்கண்ணா? இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வளர்த்திருக்காங்க. அப்போ இதுக்கு பலகாய்க்கு ஒரு மவுசம் இருந்துச்சு. சரி சரிங்க. வியாபாரி வருவாங்க, ஊருக்குள்ளே வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு எந்த வியாபாரி வர்றதில்லைங்க. நம்ம பார்த்த ரோடு இதில் வந்து இதில் போகுங்க, ரோடு அங்கே போயிடும். சரி சரிங்கண்ணா. இதெல்லாமே அந்த காலத்து மண் வீடு தாங்களா? எல்லாம் அந்த காலத்து மண் வீடு தாங்க. பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஸோ கோழியெலாம் வளர்த்திக்கிறீங்க. கோழியில் கரடியில் ஒன்றும் பண்ணுறது இல்லை? அதெல்லாம் ஒன்றும் செய்கிறதில்ல. இல்லைங்க. கோழி வளர்த்தல, ஆடு மாடு இதெல்லாம் ஆடு மாடு எல்லாமே வளர்த்தலாங்க. ஆனால் புளியெலாம் இருக்கும்போது பிடிச்சிடாதுங்கண்ணா? அது மாட்டினா எடுத்துகிட்டு போயிடும். முள் கம்பார்ட்மெண்ட். சரிங்க. இதெல்லாம் யானைக்காக போட்டிருக்கீங்களா? துணி காய வைக்கிறதுக்குங்களா? என்னங்க துணி காய வைக்கவா? அதெல்லாம்
இல்லை யானைக்கு வேண்டி கட்டி வச்சுருக்காங்க. யானைக்காகுங்க. அப்போ இந்த கம்பி இருந்துச்சுன்னா உள்ளே வராதுங்க. ஆமாம். ஒரு வேளை அதில் கரண்ட் இருக்குன்னு நினச்சிட்டு வராது. இது சும்மா ஒரு பாதுகாப்புக்கு வேண்டி கட்டி வைக்கிறது. சரி சரிங்க. இதில் எல்லாம் பட்டுச்சுன்னா சவுண்டு கேட்கும். முட்டுச்சுன்னா எல்லாம் முட்டம் அப்படி சவுண்டு கேட்கும். அதான் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கட்டி விட்டுருக்கோம். வா ரமேஷ், வா. மஞ்சள்லாம் போட்டிருக்கீங்கன்னா? மஞ்சள்லாம் போடுவீங்களா? இது வந்து சொந்த யூஸ்க்காக, சும்மா வீட்டு பையனுக்காக பட்டிருக்கீங்க. சரி, சொந்த யூஸ்க்காக வைக்கிறாங்க. இது வந்து காஃபிங்கண்ணா? இதே காஃபி. சரி. இது ஃபார்மெண்ட்டு, இது சரின்னு சொல்லுவாங்க. இது ரேட்டு கம்மி, இதுக்கு ரேட் இது 400 ரூபா. சரிங்க. இது 100 ரூபா போகும். 100 ரூபா தான் போகுங்க. 100 ரூபா போகும். இது எல்லாமே அந்த காலத்தில் அப்படியே பழைய இப்படி தான் இருக்கு. குரங்கு, இந்த காட்டெருமை, ஆனை, இதுதான் ரொம்ப தொல்லை. இந்த காப்பி செடியே காலி பண்ணிருச்சு. ஓ அப்படிங்களா? ஆனா காஃபி இதெல்லாம் யாரும் ஒன்றும் செய்யாது இல்லைங்கம்மா? ஒடிச்சு தள்ளுதப்பா. ஒடிச்சிருங்க. ஒடிச்சிரு. சரி. அது போக மிச்சம் மீதி தான் நீங்க எடுத்து வியாபாரம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஊருக்குள்ள எல்லாம் யானையில வருங்களா? இதுக்குள்ள எல்லாம் யானையில வருங்களா? இதுல வந்து அந்த பிளமரம், அதுல வந்து அந்த மாங்காய் மரத்துல தானே இந்த பிளமரத்துல வந்தது. ஓ, அதுல சீசன் வரும்போது வந்து சாப்பிடுறதுக்கு வந்துருங்க. காய் நிறைய கீழே பிடிக்குதான். சரி. அது அப்படி வந்து இப்படியே கீழே போயிடுது. அப்படியே போயிருதுங்க. இப்போ யானை இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ ஆனை இல்லை. சரி. ஆனை டைமுக்கு தான், இந்த பிளக்காய் டைமுக்கு ஆனை அது அந்த சித்திரை மாசம் இந்த மாதிரி நேரங்களில் வந்துடுதுங்க. வருது. இதில் சரிங்க. இதெல்லாம் அரசாங்கம் போட்டு கொடுத்துருக்குங்க. ஆமாம், இதெல்லாம் அரசாங்கம் போட்டு கொடுத்தது. சரிங்க. இதுக்கு தண்ணி எங்கேருந்துங்கண்ணா வருது? இது கீழேருந்து வருது. கீழேருந்து மேலே மோட்டர் போட்டு வருது. டேங்க் இருக்குது. சரிங்க. அந்த டேங்க்லேருந்து மோட்டர் போட்டு இங்கே தண்ணி வந்துடும். சரி. இது என்னதுங்கண்ணா? இது காப்பி அரைக்கிறது மிஷின். இதில் காப்பி பழம் போட்டால் இப்படி இதில் வந்துடும். ஓ, இது வழியாக வந்துடுங்க. தோல் இந்த பக்கம் வந்துடும், அப்படி வந்துடும். சரி. வெளியே இந்த மாதிரி வெள்ளையாக வர்றதுக்கு நீங்கள் அப்படி அரைக்கணுங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து கையில் போட்டு அரைச்சிட்டா பொறுக்கி எடுப்போம். சரிங்க. இப்போ மிஷின் இருக்கனால இதில் போட்டு இப்படி சுற்றினா போதும். இது நீங்களே வாங்கினதா இல்லை? கவர்மெண்ட் கொடுத்துருங்க. கீ ஸ்டோன் அந்த மாதிரி இல்லை, கவர்மெண்ட் அரசாங்கமே கொடுத்துருங்க. காப்பி போடுக்காருன்னு தனியாக காப்பி போடுறதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க. எப்பவுமே உங்களுக்கு இங்கே தண்ணி இருக்குங்க? தண்ணி இருக்கு. தண்ணி பற்றி பிரச்சனையே இல்லை, எப்பவுமே தண்ணி இருக்கு. சரிங்க. அவர் அப்படியே மூட்டையோட ஏட்டி கேட்டு தானே நீங்க? ஞாபகம் இருக்குங்களா? நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? கீழே தான் போறீங்களா? சரி. என்ன வாங்கிட்டு வரீங்க? சரி. இப்படியே காடுகளுக்குள்ள அங்கங்க ஒரு சில வீடுகள் இருக்கு. இது நம்ம இருக்கு வீடு. இது வந்து இந்த கிராமத்துக்கு சேர்ந்த வீடுங்களா? இது மேலே போற நம்மளுது. சரி. இது இந்த சுற்று வட்டாரத்தில் 30 வீடு இருக்குங்க. எல்லா காடுகளுக்குள்ள அப்படியே இருக்குதுங்க. அந்த 20 ஏக்கரத்துக்குள்ள 30 வீடு இருக்கு. அதான் ஆளுக்கு 1/2 ஏக்கரா 3/4 ஏக்கர் இப்படிதான், அந்த மாதிரி தான் இருக்குங்க. சரி. இப்போயே குரங்கெல்லாம் நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் இது கூந்தப்பனை, கூந்தல் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கூந்தல் பனை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த ஊர் பேரு குஞ்சப்பனைன்னு மாறி. ஆமாம். இதுக்கு அந்த பக்கம் எஸ்டேட் ஆயிடும். இதுக்கு அந்த பக்கம் எஸ்டேட் ஆரம்பிச்சதுங்க. இதோட உங்களுடைய ஊர் முடிச்சதுங்களா? அது வரைக்குங்க.